வணக்கம் வியூவர்ஸ். கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோவில் என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபேனில் காயில் வைண்டிங் எப்படி செக் பண்ணுறது, கெப்பாசிட்டி எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபேனுக்குள்ள விஷயங்கள் தெரிஞ்சாலே, ஃபேனுக்கு காயில் எப்படி செக் பண்ணுறது தெரிஞ்சாலே, ஒரு மோனோ பிளாக் மோட்டார், சிங்கிள் பேஸ் சம்மர்சபிள் மோட்டார், ஓப்பன் வெல் சம்மர்சபிள் மோட்டார், அந்த இதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் வைண்டிங் செக் பண்ண வேண்டியே இருக்கும். அதனால் இது இம்பார்ட்டன்ட் வீடியோ தான். நம்ம பார்ப்போம் எப்படி வைண்டிங் செக் பண்ணலான்னு. முதல்ல ஃபேனில் காயில் இப்படி தான் இருக்கும், ரவுண்டு ஷேப்பில் இருக்குது கோரு. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது உள்ளே இருக்கிறது ஆக்சிலரி வைண்டிங். இதில் உள்ள டேன்ஸ் கம்மியாக இருக்கும், கிட்டத்தட்ட 380 டேன்ஸ் இருக்கும் ஒரு இதில் வரும் மெயின் வைண்டிங். இதில் கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி ஃபேனை பொறுத்து 410 சுற்று அந்த அளவுக்கு காயில் இருக்கும். இப்போ நமக்கு இந்த இடத்துலேருந்து சுற்ற ஆரம்பித்தாங்கன்னா இதில் ஒரு எண்டு கிடைக்கும். அப்படியே சுற்றி இங்கே வரும்போது இந்த சைடு ஒரு எண்டு கிடைக்கும். இந்த எண்டை A1 எடுத்துக்கிடுவோம், இந்த எண்டை A2 எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி இதில் காயில் சுற்றி வரும்போது இதில் ஒரு எண்டு கிடைக்கும், கடைசி ஒரு எண்டு கிடைக்கும். அந்த ரெண்டும் B1 B2 எடுத்துக்கிடுவோம். இதில் இடையில பொடி கம்மியாக இருக்கும். இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னா முடிஞ்சு ஃபேன் ஓப்பன் சர்க்யூட் ஆகிரும். சரி, நம்ம அதை எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம மெயின் வைண்டிங்கை A1 ஒரு எண்டு, A2 அடுத்த எண்டு, அடுத்து ஆக்சிலரி வைண்டிங் B1 ஒரு எண்டு, B2 அடுத்த எண்டு. அதை என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு A1ல் பேஸ் ஒயரை கனெக்ட் பண்ணிடணும். அடுத்தால A2வையும் B2வையும் சேர்த்து கனெக்ட் பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து முறிக்கிடணும். இதே இதில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு அவ்வளோதான் கனெக்ஷன். அதை நம்ம ஃபேனில் பார்ப்போம். இதில் நான்கு லீடு எடுத்து வெளியே விட்டுருக்காங்க. சில ஃபேனில் இந்த 2 லீடையும் சேர்த்து முறுக்கி ஒரு லீடு எடுத்து விட்டுருப்பாங்க. நம்ம இதை எப்படி செக் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணலாம். மல்டிமீட்டரை பஸ்ஸர் மோடில் போடணும். பஸ்ஸர் மோடில் போட்டால் சவுண்டு வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு 2 ஒயருக்கு இடையில நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதில் ஒரு சம்திங் ஒரு வேல்யூ வருது, 218. அடுத்த ஒயருக்கு இடையில பார்ப்போம். எந்த வேல்யூவும் வரல, கண்டினியூட்டி கிடைக்கல. அடுத்த ஒயருக்கு இடையில பார்ப்போம், கண்டினியூட்டி கிடைக்கல. அடுத்த ப்ளூ ஒயருக்கும் பார்ப்போம். 183 நமக்கு மெயின் வைண்டிங்கில் டேன்ஸ் கூடுதலாக இருக்கும். அப்போ அதுக்கு ஓம்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ இது நமக்கு மெயின் வைண்டிங். இந்த 2 எண்டம், இந்த 2 எண்டம் ஆக்சிலரி வைண்டிங். இப்போ நம்ம 2லேயும் உள்ள ஒரு எண்டை சேர்த்து முறிக்கலாம். முறுக்கி நியூட்ரல் பாயிண்டில் கனெக்ட் பண்ணணும். அடுத்தால கெப்பாசிட்டர் ஒயரை மெயின் வைண்டிங்கில் உள்ள ஒரு ஒயர் கூட சேர்த்து முறுக்கி இந்த ஃபேஸ் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணணும்.
எடுத்து ஆக்சிலரி வைண்டிங்கில் உள்ள ஒயரை எடுத்து கெப்பாசிட்டர் ஒயரையும் சேர்த்து முறுக்கி சென்டர் பாயிண்டில் கனெக்ட் பண்ணணும். இந்த ஃபேனை ஃபேன் வந்து ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். நமக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் இதை சுற்ற வைக்கணும்னா என்ன செய்யணும்னா இந்த பேஸை வந்து ஆக்சிலரி வைண்டிங்கில் கொடுக்கணும். கெப்பாசிட்டர் ஒயரை வந்து மெயின் வைண்டிங் ஒயரில் கொடுக்கணும். அவ்வளோதான். ஃபேன் ஃபார்வர்டு மற்ற டைரக்ஷனில் சுற்றும். அப்படி சுற்றும்போது என்ன செய்யணும்னா இது ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வைண்டிங்கில் கரண்ட் கூட எடுக்கும். அப்போ வைண்டிங் ஹீட் ஆகி மெல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம அந்த கெப்பாசிட்டரை எப்படி செக் பண்ணலாம் அதை பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ப்ளக் பாயிண்டில் குத்திட்டு எப்படி ஸ்பார்க் பண்ணி பார்ப்பாங்க. அது ப்ராப்பர் மெத்தடு கிடையாது. என்னென்னா அந்த கெப்பாசிட்டர் வேல்யூக்கு தகுந்தால்தான் ஃபேனுக்கு கெப்பாசிட்டரை வேல்யூவை மாற்றுறது மூலமாக அந்த ஃபேனுக்கு ஸ்பீடை அதிகரிக்கலாம் குறைக்கலாம். ஆனால் நம்ம அதிகரிக்கும் போது ஒரு மேக்ஸிமம் வேல்யூவில் தான் அந்த கெப்பாசிட்டர் செட் பண்ணியிருப்பாங்க. அதிகரிக்கும் போது ஆம்பியர் கூட எடுக்கும். அதனால் வைண்டிங் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைண்டிங் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெப்பாசிட்டரோட வேல்யூ குறையும் போது ஃபேன் ஸ்லோவாக சுற்றும். இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்பராக எப்படி செக் பண்ணலாம்னா மல்டிமீட்டரில் எல்லா மல்டிமீட்டர்லேயும் செக் பண்ண முடியாது. மல்டிமீட்டர் கெப்பாசிட்டர் செக் பண்ணதுக்கு மல்டிமீட்டர் இருக்குது. நம்ம அதில் கெப்பாசிட்டன்ஸ் சிம்பிள் இதில் போட்டிருக்கோம். நேரோ ஃபேரட் கெப்பாசிட்டரை நம்ம ஃபேரட் இங்கே யூனிட்டால் அளக்கிறோம். ஃபேரட் நமக்கு மைக்ரோ ஃபேரட் இங்கே சிம்பிளாக இருக்கும். இது மியூ மைக்ரோ ஃபேரட் இங்கே சிம்பிள் அழகில் நம்ம மெஷர் பண்ணலாம். சில கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகியிருக்கும். அதனால் எப்படி ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, மல்டிமீட்டரில் நம்ம கெப்பாசிட்டர் மோடில் இதுக்கு வேல்யூ 2.496 மைக்ரோ ஃபேரட் காட்டுது. இது நல்ல கெப்பாசிட்டர். புது கெப்பாசிட்டர் எப்போவுமே 2.5 மைக்ரோ ஃபேரட்னா கொஞ்சம் கூடுதலாக வேல்யூ கூடுதலாக காட்டும். இதில் வீக்கான கெப்பாசிட்டர் வீக் ஆச்சுன்னா இந்த வேல்யூ 2ஆக மாறும், 1.5ஆக மாறும். அப்போ கெப்பாசிட்டர் தூக்கி தூரம் போட்டுட்டு ஒரு 2.5 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் வாங்கி எல்லாம் ஃபிட் பண்ணிட வேண்டியதான். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.